ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். ஆஷிரமா செஞ்சு சீரியஸ்லேயே ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்திருப்பார். ஆனால் ஆஷிரமாக்கு என்ன ஆச்சு, எப்படி இறந்தாருன்னு நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் அவரோட டெத் எப்படி இருந்திருக்கும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோவில் அவரோட கிளானான செஞ்சூஸ்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கிளானை ஆஷிரமாவே தான் அழிச்சிருக்காரு. உச்சியால இருந்து அபுராமே மாதிரியான பல கிளான்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்கள ஓடவிட்ட இந்த ஒரு செஞ்சு கிளானோட ஒரு மோசமான அழிவை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. செஞ்சு கிளான் எப்படி அழிஞ்சதுங்கிறத பற்றி பல வகையான தியரிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் முதல்ல பார்த்துட்டு இதிலிருந்து எப்படி செஞ்சு கிளான் அழிஞ்சதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு தியரியில் செஞ்சு கிளான் அழிவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டைமில் மாதரா அவரோட பிரதர்ஸ் சாகிறதெல்லாம் அவரோட கண்ணாலேயே பார்த்தாரு. ஆனால் அப்போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இதனால் வெறியோடு இருந்த மாதரா ஒரு கட்டத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறியிருப்பார். எப்படி தன்னோட பிரதர்ஸ் எல்லாம் துடிக்க கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த செஞ்சு பீப்புள்ஸும் சாகணும்னு மாதரா நினச்சாராம். இந்த ஒரு வெஞ்சன்ஸ்க்காக இவர் அவரோட டீனேஜில் இருந்து ஓல்டேஜ் வரைக்கும் பலாயிரம் செஞ்சுக்களை கொன்னாராம். இப்படி ஒரு கொன்று குவிச்ச இந்த ஒரு செஞ்சுஸ் கூட்டமுங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவாக இருந்துச்சாம். அவங்களை எதிர்த்து செஞ்சு கிளானால் ஃபைட்டும் பண்ண முடியலையாம். ஏன்னா இது ஒரு பேட்டலாக போகுங்கிற பட்சத்தில் அதில் அப்பர் ஹேண்டுங்கிறது உச்சியாஸ்க்கு தான் இருந்துச்சாம். ஏன்னா மாதரா உச்சியா பீப்புள்ஸை ரொம்ப கொடூரமாகவே ட்ரெயின் பண்ணாராம். இதால் உச்சியாஸ் டயர்டே ஆகாமல் வார கணக்கில் பேட்டில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். இப்படி ஒரு பக்கம் மாதரா செஞ்சுஸை கொன்று குவிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்த செஞ்சு கிளான் பீப்புள்ஸ் எல்லாம் செஞ்சுங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட கிளானை மட்டும்தான் உச்சியாஸ் அழிப்பாங்க. இப்போ மாதரா இந்த ஒரு ஹண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக அவனுக்கு பின்னாடி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸும் நம்மளை ஹண்ட் பண்ணுவாங்க. இந்த உச்சியாங்கிற பீஸ்ட் இருந்து தப்பிக்க எந்த வழியும் நமக்கு இல்லை. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறதா செஞ்சு பீப்புள்ஸ் நினச்சாங்களாம். ஆமாம், இந்த கிளானில் அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறது சுத்தமாக இல்லை. இதனால் செஞ்சு பீப்புள்ஸ் சருட்டோபி அபுராமின்னு அப்போ பவர்ஃபுல்லாக இருந்த நிறைய கிளான்ஸ்க்கு தாவிட்டதாக சொல்கிறாங்க. இது உண்மையான கேட்டால் வாய்ப்பே இல்லை. மாதரா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுற வரைக்கும் ஆஷிரமா சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக ஆஷிரமா அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவார். இன்ஃபேக்ட் மாதரா தான் ஆஷிரமாவை பார்த்து பயந்தார். சின்ன வயசுலேயே ஆஷிரமா தன்னை விட சுப்பீரியருங்கிற விஷயத்த அவராகவே ஒத்துக்கிட்டும் இருப்பார். இப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக மாதரா செஞ்சூஸ் மேலே ஆஷிரமா இருக்கிற வரைக்கும் கை வச்சிருக்க மாட்டார். மாதரா தான் செஞ்சூஸ்க்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தார். செஞ்சூஸ் அப்படி ஒளிஞ்சதா எங்கேயும் சொல்லப்படலை. இது எல்லாத்தையும் தாண்டி மாதராவே செஞ்சூஸை விரும்ப தான் செஞ்சார். எப்போ இவங்க லீஃப் வில்லேஜை ஃபார்ம் பண்ணாங்களோ அப்போவே இவங்க ஒரே வில்லேஜாக மாறிட்டாங்க. இப்படி மாறின பீப்புள்ஸை மாதராவே விரும்பினதாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் மாதரா செஞ்சூஸை கொண்டு இருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு டுபாக்கூர் தியரி. அடுத்து இந்த கிளான் டிஸ்பேண்ட் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் இந்த வாருங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வாரில் எனிமி நேஷனை வீழ்த்த பல ரிசர்ச்சை லீஃப் வில்லேஜ் உட்பட எல்லா நேஷன்ஸும் பண்ணாங்க. குறிப்பாக சீரீஸில் டோபிரமா தான் அதிக ஜுட்ஸூஸை இன்வெர்ட் பண்ணி இருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை அவர் பண்ணுறதுக்கு ரீசனே லீஃப் வில்லேஜோட ப்ரொடெக்ஷனுக்காக தான். எப்படியாவது லீஃப் வில்லேஜை இந்த எனிமிஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு டோபிரமா பல ரிசர்ச்சை பண்ணுறாரு. இதே மாதிரி மற்ற நேஷன்ஸும் பண்ணுறாங்க. ரிசர்ச்னு சொன்ன உடனே 4-5 மருந்தை ஊற்றி புது லிக்விடை உருவாக்குற மாதிரி இந்த ரிசர்ச் இருக்கலை. இந்த ரிசர்ச் ரொம்பவே கொடூரமாகவும் டார்ச்சராகவும் இருந்துச்சான். எப்படின்னா அப்போது பவர்ஃபுல்லாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கிட்னாப் பண்ணுறது தான் இதில் முதல் ஸ்டெப்பாக இருக்கான். பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் பிளட் லைனை பொசஸ் பண்ணுறவங்களையும் மற்ற நேஷன்ஸ் டார்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு டொஜிட்ஸு இருந்துட்டா கிட்னாப்பர்ஸ்க்கு இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும். அவங்கள பல வருஷத்துக்கு அடைச்சி வச்சு அவங்களையும் தன்னோட இனத்தை சேர்ந்த வேற ஒரு பர்சனையும் இணைய வச்சு அந்த ஒரு பிளட் லைனை இவங்க ஜென்ரேஷன் அடைய பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்ன? சும்மா பொய் சொல்லாத ப்ரோன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஹினாட்டாவை கொமகாக்குரே ஷினோபிஸ் முதல் முறையாக கடத்திட்டு போனது இதுக்காக தான்.
நல்ல வேளை ஹினாட்டா அதிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த கொமோகாக்குரே ஷினோபிஸ் குஷினாவையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. இவங்கள கடத்திட்டு போய் இவங்கள வச்சு இந்த கேவலமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி உசுமாக்கியோட லீனேஜை அடைய நினச்சிருப்பாங்க. பட் மினாட்டோ எப்படியோ குஷினாவை காப்பாற்றிட்டாரு. இதே மாதிரி கரின், கிமிமாருன்னு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த ரிசர்ச்னால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதில் ஒரோச்சிமாரு மாதிரியான ஆட்கள் எல்லாம் அதிக இன்ட்ரெஸ்ட்டை அப்போது காட்டினாங்க. சரி, இதுக்கும் செஞ்சு கிளான் அழிவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சாதாரண உசுமாக்கி யூகா கிளான் பீப்புள்ஸ்க்கே இப்படி ஒரு டிமாண்ட் அந்த காலத்தில் இருக்கும்பொழுது த அல்டிமேட் சாக்ரா நேச்சர்ஸ் அண்ட் லைஃப் எனர்ஜியை பொசஸ் பண்ணுற செஞ்சுஸை கண்டிப்பாக யாரும் சும்மா விட மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. எஸ், ஆஷிரமா தான். அப்போ வரைக்கும் அப்படி ஒரு சாக்ரா நேச்சர் ரிலீஸை யாருமே பார்க்கல. இதால் ஈஸியாக யாரை வேணால் கொல்ல முடியும், ஹீல் பண்ண முடியும், ஏன் டெயில் பீஸ்ட்டை கூட கேப்சர் பண்ண முடியும். இப்படி எபிலிட்டிஸை அள்ளி அள்ளி கொடுக்குற இந்த சாக்ரா நேச்சர் தங்களுக்கும் கிடைக்காதான்னு பல நேஷன் செஞ்சுஸை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் இந்த மொத்த கிளானும் டிஸ்பேண்ட் ஆகிட்டதா சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு நம்பும்படியாக இருந்தாலும் இது நடந்திருக்குமாங்கிறது பெரிய டவுட்டு தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இதுக்கு பயந்து ஒரு ஆள் கிளானை விட்டு எஸ்கேப் ஆனால் பரவாயில்ல, ஒரு கிளானே டிஸ்பேண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது நம்பும்படியாக இல்லை. அதை தாண்டி உச்சியா கிளானை பொறுத்தவரை அதில் ஒரு சில ஷினோபிஸ் தான் ஷேரிங்கனையே பொசஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ரேரான ஒரு சிலர் தான் எம்எஸ்ஸை அவைக் பண்ணுவாங்க. பட் செஞ்சு கிளான் அப்படி இல்லை. அதில் பிறக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான லைஃப் ஃபோர்ஸுங்கிறது இருக்கிறதால இவ்வளோ சீக்கிரம் இவங்க தோல்வியை ஒத்துக்கக்கூடிய கிளான் கிடையாது. இவங்களால் தாராளமாக எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். அதுக்கான கேப்பபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள இருக்கிற வில் பவரும் ரொம்ப அதிகம்ங்கிறதால செஞ்சு கிளான் பீப்புள்ஸ் ஓடக்கூடிய ஒரு பீப்புள்ஸாக இருக்க மாட்டாங்க. இதனால் இந்த தியரியும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. கடைசியாக இன்னொரு தியரி இருக்குது. இந்த 3 தியரியிலேயே இதுதான் நம்பும்படியாகவும் இருக்குது. வில்லேஜ் சிஸ்டமுக்கு முன்னாடி எல்லாரும் கிளானாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க கிளானை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க. இதனாலேயே நிறைய போருங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு முடிவே இல்லாமலும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆஷிரமாவை எடுத்துக்கிட்டா அவரோட கோல்ஸுங்கிறதே ரொம்பவே டிஃப்ரெண்ட். எப்படியாவது இந்த வார ஒழிக்கணும், எந்த கிளானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, முக்கியமாக உயிரிழப்புகள்ங்கிறது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. சும்மா நினச்சிக்கிட்டே இருக்காம இதுக்காக தான் முதல்ல இவர் இந்த வில்லேஜ் சிஸ்டமை கொண்டு வராரு. அதாவது பல தரப்பான கிளான் எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கீழே உடன்பட்டு ஒரே நிலப்பரப்பில் ஒற்றுமையாக வாழலாம்ங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். இதுக்கு முதல்ல இவர் உச்சியா கிளானை தான் கன்வின்ஸ் பண்ணுறாரு. இதுதான் வில்லேஜ் சிஸ்டம்க்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. இப்படி உருவாக்குற இந்த வில்லேஜ்க்கு மாதரா ஒரு லீடராக இருக்கணும்னு ஆஷிரமா முடிவு பண்ணுறாரு. இதை பண்ணிட்டதால மட்டும் ஆஷிரமா எதிர்பார்த்த அந்த பீஸுங்கிறது வந்துடல. இதுக்காக ஆஷிரமா பல திட்டங்களை கொண்டு வராரு. இவர் பண்ணுறதை பார்த்து இந்த வில்லேஜ் சிஸ்டம்மை இன்னும் நிறைய கிளான்ஸும் காப்பி அடிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட வில்லேஜ் உருவாகிடுது. இப்படி ஏகப்பட்ட வில்லேஜ் உருவானதுக்கு அப்புறம் கிளான் டு கிளான் வார் எல்லாம் ஒழிஞ்சு போய் வில்லேஜ் டு வில்லேஜ் வார் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஷிரமா இப்போ இந்த வில்லேஜ்குள்ள ஒற்றுமையை வர வைக்க போராடுறாரு. இதுக்காக டெயில் பீஸ்ட் எல்லாம் கேப்சர் பண்ணி நேஷன்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்து நல்ல டேர்ம்ஸை பில்ட் பண்ணுறாரு. இது ஓரளவுக்கு பீஸை கொண்டு வருது. ஆனாலும் ஆஷிரமா எதிர்பார்த்த அந்த ஒரு அவுட்புட்டுங்கிறது அவருக்கு இன்னும் கிடைக்கல. என்ன பண்ணாலும் இந்த வார ஒழிக்கவே முடியலையேன்னு யோசிச்ச ஆஷிரமா அப்போதான் ஒரு முடிவை எடுக்கிறாரு. இனிமே எல்லாரும் இன்டர் கிளான் மேரேஜை பண்ணிக்க சொன்னதா இந்த தியரியில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஹியூமன் கிளானாக வாழ்ந்து பவர்ஸ்க்காக அலையிற மிருகமாக இருக்கிறத விட ஒன்றா சேர்ந்து வாழ்கிற சாதாரண ஹியூமன்ஸாக இருக்கிறது பெட்டர்னு ஆஷிரமா நினைக்கிறாரு. இதனால் இந்த விஷயத்தை அமல்படுத்துகிறாரு. இப்படி ஒரு ரூல் வந்துட்டதால எல்லாரும் இன்டர் கிளான் மேரேஜை பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடிய இந்த இன்டர் கிளான் மேரேஜுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. உச்சியா மாதிரியான கிளான்ஸ் இதை ஃபாலோ பண்ணலை. பட் பெரும்பாலான செஞ்சூஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பண்ணதுனால நாளடைவில் இந்த செஞ்சூஸோட எண்ணிக்கைங்கிறது குறையுது. இப்படி இந்த இன்டர் கிளான் மேரேஜால் பீப்புள்ஸ் அவங்களோட கிளான் நேமை மறந்துட்டு லீஃப் வில்லேஜோட சிட்டிசன்ஸுங்கிற பேரை வச்சுக்கிறாங்க.
ஒரு கட்டத்தில் ஆஷிரமா எதிர்பார்த்த மாதிரி இவங்க ஒரு கிளானை சேர்ந்தவங்களா இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்களா மாறிடுறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ஆஷிரமா தான் செஞ்சு கிளானோட அழிவுக்கு இன்டைரக்ட் ரீசனாக இருக்காரு. இதனால தான் செஞ்சு கிளான் அழிஞ்சிருக்கும்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. எனக்கு இதுதான் நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செஞ்சு கிளான் அழிவுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.